ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். திரும்ப திரும்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, கிளைம் பண்றாரு, நான் தான் இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு வர்த்தக ரீதியான உறவுகளை நான் நிப்பாட்டிருப்பேன் அப்படின்னு ரெண்டு நாட்டையும் சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் 8 மணிக்கு பேசுறாரு, அவர் 7:30 மணிக்கு அங்க பிரஸ் மீட் வைக்கிறார் நியூயார்க். இந்த போரை வைத்து ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா வெளிநாட்டில இருந்து அப்படின்னு. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒண்ணுங்கிறாரு. இந்தியாவும் பாகிஸ்தான் ஒண்ணா, இங்கிருந்து பிரிஞ்சு போன ஒரு சின்ன நாடு, எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய நாடு. அந்த ஒப்பீடு தப்பு. இதுக்காக சரியான ஒரு பதிலடியை கொடுக்கணும் இந்தியா. சுப்பிரமணிய சாமி சொன்னதுக்கு இதுவரைக்கும் பாஜகவை சேர்ந்த எந்த தலைவர்களும் பதில் பேசவில்லை. பயங்கரமா விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி 3வது நாடு தலையிடலாம், எப்படி அமெரிக்கா நிப்பாட்டலாங்கிற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. பாரசத்தின் குரலா தான் சுப்பிரமணிய சாமி பேசுறாரு. அப்ப சுப்பிரமணிய சாமிக்கு அவங்களால கவுண்டர் கொடுக்க முடியலையே. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது எது உண்மை எது போய் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா இந்தியா அந்த தாக்குதல், எல்லையில் நடந்த அந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு ஓய்வு பெற்றிருக்கு, அதுக்கு ஒரு அமைதி திரும்பி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் இந்த அமைதிக்கான காரணம் யார் அப்படின்றதான் ஒரு பெரிய இப்போ டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் எதிர்த்து ட்ரம்ப் போராட்டங்கள் எல்லாமே இந்த அமைதி காரணம் நான் தான், வர்த்தகத்தை வச்சு நான் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணிகிட்டே இருக்கார். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கூட சவுதி அரேபியா போயிருக்கார். அங்கே அந்த விஷயத்தை பேசுகிறார். இந்த பக்கத்தில் அதை பற்றி இந்திய கவர்மெண்ட் ரொம்ப டீப்பாக சைலண்ட்டாக இருந்தாங்க. மோடி பேசவே இல்லை நம்ம பார்த்தோம். திடீர்னு ஒரு அறிவிப்பு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸினுடைய ஸ்போக் பர்சன் பேசுகிறாரு, ரந்தீர் ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார். அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் விஷயம் அப்படிங்கிறது 2 டிஜிஎம்ஓவும் பேசிக்கிட்டோம், இதில் அமெரிக்க தலையெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விளக்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? அங்கே சொல்கிறது ட்ரம்ப்புக்கு விளக்கம் யார்கிட்ட இருந்து வருதுன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸினுடைய ஸ்போக் பர்சன் மூலமாக ட்ரம்ப்புக்கு ஒரு விளக்கம். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஒரு உலக அளவில் ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது. உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த போராக இருந்தாலும் முதலில் கொல்லப்படுவது உண்மையை அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்குது. உலகத்தில் எந்த போர் நடந்தாலும் முதலில் கொல்லப்படுவது உண்மையை தான். அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க இதை பாஜக அரசாங்கம் கிளைம் பண்ணுது. தமிழ்நாட்டை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் இன்றைக்கி இந்த வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணி அதை இன்றைக்கி அவங்க வெற்றி விழாவாக கூட கொண்டாட போகிறாங்க. தமிழ்நாட்டில் கூட பல இடங்களில் ஊர்வலம் போகிறாங்க, இதெல்லாம். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்திய இராணுவத்தினுடைய சிறப்பான செயல்பாடுங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. மிகப்பெரிய அளவில் இந்திய இராணுவத்தினுடையது. ஆனால் அதை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் தன்னை கிளைம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் தாங்கிற மாதிரி கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதை செய்தது யாருன்னா, இந்திய அரசாங்கம், ஒட்டுமொத்த அரசாங்கமும் எல்லா இயந்திரமும் சேர்ந்து தான் அங்கே வேலை பார்த்துருக்கு. அது இதை தனக்கு இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்காக இப்போயே அந்த வெற்றி விழா கொண்டாட்டங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட அந்த ஊர்வலம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த யுத்தம் நடக்கிறப்ப என்னென்னா, ஒரு 3வது நாடு மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு உலக நாடுகளில் பல இடங்கள் நடந்திருக்கு. கத்தாரில் நடக்கும், இல்லை வேறு ஏதாவது ரஷ்யாவில் நடக்கும். இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் 2 நாட்டு தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு நாடு மத்தியஸ்தம் பண்ணி சமாதானம் பண்ணும். இப்படி தான் நடக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் அந்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டாங்கன்னா, அது 3வது அந்த 2 நாடுகளும் சேர்ந்து கூட்டாக நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ டெல்லி, அமெரிக்காவில் இதுக்கான நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இரவு, நமக்கு ஈவினிங்கு, அவங்களுக்கு காலையில் ட்ரம்ப் ஒரு ட்விட்டு போடுறாரு, இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த போர் முடிவுக்கு வந்தது அப்படின்னு போடுறாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இந்தியாவில் அது பற்றின செய்திகள் வருது. அப்படிங்கும்போது ஒரு 3வது நாடு, என்னதான் நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணாலும் நமக்கு நாட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்குது, சில வழிமுறைகள் இருக்குது, சில கட்டுப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவிக்கிறது ஒன்று பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கணும், இல்லை இந்தியா அறிவிச்சிருக்கணும். ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் சமாதானம் பண்ண வந்த ஒரு நாடு போர் நிறுவத்தை அறிவிச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்த யுத்தங்களில் இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அதோட நிப்பாட்டினாருன்னா திரும்ப ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, கிளைம் பண்ணுறாரு, நான் தான் இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு வர்த்தக ரீதியான உறவுகளை நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு 2 நாட்டையும் சொன்னேன். அதுக்காக தான் நிப்பாட்டினாங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் 8 மணிக்கு பேசுகிறாரு, அவர் 7:30 மணிக்கு அங்கே ப்ரெஸ் மீட் வைக்கிறார் நியூயார்க்கில். அப்படிங்கும் போது இது ஏதோ ஒரு இந்த போரை வைத்து ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா வெளிநாட்டிலிருந்து அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது. ஏற்கனவே பாஜக அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, அந்த 3 வேளாண் சட்டத்திற்கு கனடாவிலேருந்து அப்போ ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டர் இருக்கப்ப இந்த மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும், இந்த போராட்டங்களுக்கு நீங்கள் மதிப்பளிக்கணும், சட்டங்களை திரும்ப போகிறோன்னு சொன்னார். அப்போ என்ன சொன்னாங்க அவங்க, 3வது நாட்டினுடைய தலையீடு நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு. 3வது நாட்டினுடைய ஒரு அட்வைஸே ஏற்றுக்கல.
மூன்றாவது நாடு இப்போ வந்து நேரடியாகவே பேசுதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் பேசுறாரு. ஒரு நாட்டினுடைய வல்லரசு நாட்டினுடைய ஒரு பிரசிடென்ட் பேசுறதுக்கு கவுண்டர் இங்கிருந்து யார் கொடுக்குறா அப்படின்னா, ஒரு வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் கொடுக்குறாரு. அப்போ இதுலேயே அதனுடைய இது தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இதை பாஜக எப்படி ஹேண்டில் பண்ண போகுது, பாஜக அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த பாகிஸ்தான் இந்தியா இந்த கான்ஃப்ளிக்ட்ல வந்து இந்த டே ஒன்லேருந்து இது அந்த அமைதியை திரும்பக்கூடிய அந்த நேரத்துலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி யூஎஸ் பேசுச்சு, ரெண்டாவது வந்து எப்படி அவங்களுக்கு செய்தி ஃபர்ஸ்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எதிர்க்கட்சிகள் கிளியராக கொஷின்ஸ் ரைஸ் பண்ணாங்கிறத பார்த்தோம். இதுக்காகவே வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷல் செஷன்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட் கூடணும்லாம் சொன்னாங்க. பட் அது எதுக்கும் வாய்ப்பு கொடுக்காம மோடி விளக்கம் கொடுத்தாரு. சரி, அந்த விளக்கத்தில் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவார்னு பார்த்தா அவர் அட்ரஸ் பண்ணல. ரொம்ப லேட்டராக தான் வந்து இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னுடைய ஸ்போக் பர்சன் பேசுறாருன்னு நம்ம பார்க்குறோம். பட் என்னன்னா ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறாரு. இது முடிக்கப்பட்ட விஷயத்தை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, 2 டிஜிஎம்ஓ கிட்ட எடுத்த அக்ரிமெண்ட் தான். பாகிஸ்தான் டிஜிஎம்ஓவும் நாங்கள் பேச இந்தியாவோட டிஜிஎம்ஓவும் பேசி எடுத்த அக்ரிமெண்ட்டோட ஒப்பந்தம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ட்ரேடு பற்றி எந்த விஷயமும் பேசப்படலை மறுக்கிறார். ட்ரம்ப் சொன்ன அந்த விஷயத்தை முழுமையாக மறுக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரேடை வச்சு நாங்கள் மிரட்டினேன், நான் இது பண்ண கோவமாக பேசினேன் அப்படின்னும் போது அந்த விஷயம் சைலண்ட் ஆகிடுச்சுன்னு அவர் சொல்கிறார். டோட்டலாக வந்து எல்லாத்துக்கும் முன்னுக்கு பண்ண முரணான ஸ்டேட்மெண்ட் இப்போ இந்தியா வெளியிடுறாங்க. ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கு முரணான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ஸ் இங்கே உருவாகுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது இந்தியா தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய குழப்பங்கள். பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இது மறுப்போ ஆதரவோ பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வரல. இப்போ வர்த்தக ஒப்பந்தத்தை நான் நிறுத்திடுவேன், தொழில் ரீதியான நாங்கள் உங்கள் உறவை முறிச்சுக்கிடுவோம், அதனால சொல்லித்தான் நிப்பாட்டினங்கிறதுக்கு இந்தியா அப்பப்போ ஏதாவது லேசான ஒரு மறுப்பு தானே. பாகிஸ்தான் தரப்புல இருந்து இதுக்கு எந்த விதமான மறுப்பும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்போ இது நடந்துட்டு தான் அர்த்தம். 2 தரப்பு சண்டை. ஒருத்தவங்க மத்தியஸ்தம் பண்ணவங்கன்னு சொல்கிறார், நாங்கள் தான் மிரட்டி 2 பேரையும் சமாதானம் பண்ணேன், 2 பேரையும் விலக்கி விட்டான் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு தரப்பு இல்லைன்னு மறுக்கிறாங்க, ஒரு தரப்பு எதுவுமே சொல்லலை. அப்படிங்கிறப்ப இது ரெண்டையும் அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முதல் நாள் நைட் நாங்கள் வந்து அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை யார் நடத்தினா, எதுக்கு நடத்துனாங்கிற டீட்டெயிலும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இங்கே இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கப்ப வட இந்திய ஊடகங்கள் அடித்த கூத்து தான் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாயிடுச்சு. அதாவது லைவ் டிபேட்லேயே பாரத் மாதா கி ஜெய் சொல்கிறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதுக்கு பேச வர்றவங்களை வந்து ஒரு தீவிரவாதியை பார்க்குற மாதிரி பார்க்குறது, மாற்று கருத்து சொல்கிறவர்களை தீவிரவாதி மாதிரி பார்க்குறது, தேச துரோகியாக பார்க்குறது, அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன சொல்கிறது ஊடக உத்தத்தை நடத்தி முடிச்சிருக்கு. இந்த ஒரு பக்கம் வந்து இந்த உத்தம் நடந்துட்டு இருக்கு, பார்டரில் யுத்தம் நடந்தால் கூட வட இந்திய ஊடகங்கள் பர்டிகுலராக நல்லா பச்சையாகவே தெரியுது. அது ஒரு ஊடகத்தை நடத்தி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்காக செய்திகள் அங்கங்கே வர செய்திகளை காட்டிலும் வெளியில் எங்கெங்கேயோ நடந்த விஷயங்கள்லாம் கூட இவங்க எடுத்து போட்டு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒரு தரப்பில் மறுப்பு இருக்குது, ஒரு தரப்பில் இது வரைக்கும் எந்த விதமான மறுப்பும் இல்லை. அப்படிங்கிறத பார்க்குறப்ப இப்போ இதில் ஏதோ ஒரு நடந்திருக்குங்கிறத வெளிப்படையோட பேசணும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக இன்னைக்கு போர் நடந்து முடிஞ்சிருச்சு. போர் நடந்து முடிஞ்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விளக்கம் கேட்டீங்க, எல்லா கட்சியோடைய ஆதரவும் கேட்டீங்க. இப்போ முடிஞ்சதுக்கு உண்டான விளக்கம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் ராகுல் காந்தி கேட்குறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இப்படி பார்லிமெண்ட்ல சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்க, இதை பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாரு. நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க, எதிர்கட்சிகள் அடுக்குறாங்க. யார் இதை போரை நிப்பாட்டினது, எதுக்காக நிப்பாட்டினாங்க, உண்மையிலேயே அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துச்சா, அமெரிக்கா மிரட்டப்பட்டதா, இதெல்லாம் விளக்கம் கொடுங்கன்னு ஒரு தார்மீக ரீதியில் ஒரு எதிர்கட்சியாக கேட்கறதுக்கு மக்களுக்கு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எதுவுமே சொல்லாமல் வெற்றி விழா கொண்டாடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திட்டே இருக்கிறாரு. இதுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்லை, அந்த வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா பாகிஸ்தான் விஷயம் வந்து மிகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்போக் பர்சன் வந்து மறுக்கிறாரு. ஓகே, அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல தான் அந்த விஷயத்தை நீங்கள் விவாதம் செய்யணும் அப்படின்றத ட்ரம்ப் சொல்றாரு. அப்படி செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதே செய்தி தொடர்பாளர் மறுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீர் விஷயத்துக்கு நான் வந்து தலையிடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்றது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் விவகாரங்கிறது 1000 ஆண்டுகள் பழமையானதுன்னு ஒரு வரலாற்று ஆய்வாளர்களே அதிர்ச்சி அடையிற அளவுக்கு ஒரு செய்தி தூக்கி போறாரு. கிட்டத்தட்ட 47 தான் அந்த பிரச்சனை ஆரம்பிது, கான்ஃபிளிக்ட். அப்படி பார்த்தா கிட்ட 78 ஆண்டுகள் ஆயிருக்கு. 1000 வருஷம் பழசுன்னு சொல்றாரு. ஆனா அந்த விஷயத்துல வந்து இப்ப என்னன்னா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அதிகமாக இருக்கிறாரு. அந்த மாதிரியான விஷயம் கிடையாது, அதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. இதுல நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த டோட்டல் சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தம் வந்து கம்ப்ளீட்டா வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியதா இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் கூட டிஸ்கஷனே இல்லாம சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2 நாட்டுக்கும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அது வந்து மீறப்பட்டிருக்கு, அது இந்த அளவுக்கு வயலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி பெரிய லெவலில் கவலையப்படாம எப்படி இந்திய அரசு வந்து இந்த ஸ்மூத் ஹேண்டில் பண்றாங்க, அது புரிஞ்சுக்க முடியல. எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, இது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு திட்டமிட்டு இந்த சம்பவத்தை நடத்தின மாதிரியே தான் இருக்கு. ஏதோ ஒரு காரணங்களுக்காக நடத்துற மாதிரி, நடத்துனதுக்கும் முடித்ததுக்கும் பல காரணங்கள் இருக்கிற மாதிரி தான் சந்தேகம் இருக்கு.
அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. நடந்ததுக்கும் முடிந்ததுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு, பல காரணங்கள் இருக்குங்கிற மாதிரியா தான் பார்க்க வேண்டியது. எதிர்க்கட்சிகளும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கு இந்த விஷயத்துல. ஒரு முக்கியமான ஒரு போர் பதட்டம் ஏற்பட்டிருக்கு. நாடே ஒரு பெரிய அளவில் ஒரு அச்சத்தில் இருந்தது. அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். யார் செய்தாலும் பாராட்டக்கூடிய விஷயம், வரவேற்கத்தக்க. போருங்கிறது எந்த நாட்டுக்குமே அது வந்து சரியான தீர்வாக இருக்காது. பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தான் நம்ம வந்து அதை அடிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. நம்மளை விட பொருளாதார ரீதியாகவும் சரி, ராணுவ ரீதியாகவும் சரி, எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு 3 மாநிலம் சேர்ந்தா தான் ஒரு நாடே ஈஸியாக அந்த நாட்டை வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம், அடிச்சு பிடிச்சிடலாம், காலி பண்ணிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு சர்ச்சை. ஒரு பாகிஸ்தான் மாதிரி ஒரு சின்ன நாடு, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்க நாடு, ராணுவ ரீதியாக பின்தங்கி இருக்க நாடு, ட்ரம்ப் ரெண்டே ஒப்பிடுறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டுத்தையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கறது, அந்த பழக்கம் அது என்ன? அதுக்கே நம்ம முதல்ல கொதிச்சிருக்கணும். இது கோபப்பட்டிருக்கணும் சென்றாயின் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஏன்டா அவன் ஒரு ஆளடா எங்களுக்கு அதை கேட்டிருக்கணுமா இல்லையா? கம்முன்னு இருக்காங்களே. ரெண்டாவது, ஆனா இதே வார்த்தையை இங்கே பேசி வச்சுங்க, இங்க இருக்கிற பூரா தேச துரோகி இருப்பாங்க. இங்க இருக்கிற பூரா தேச துரோகி, வந்து ஆன்டி இண்டியன், வி ஆர் ஆல் ஆர் ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இதை வந்து அமெரிக்காக்காரன் சொல்றான். ரெண்டு நாட்டையும் கம்பேர் பண்றதே தப்பு. இந்தியா அவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, எவ்வளவு வலிமை மிக்க ஒரு நாடு, ராணுவ படத்திலும் சரி, பொருளாதார ரீதியும் சரி, மக்கள் பரப்புலையும் சரி, லேண்ட்ஸ்கேப்லையும் சரி, ஒரு வல்லமை மிக்க ஒரு வல்லரசு நாட்டை ஒரு குட்டியும் நாடு, அவன் 1000 பஞ்சத்து இருக்கிறாங்க, அவனை கொண்டு வந்து பக்கத்துல வச்சு ரெண்டையும் ஈக்குவல் பண்ண, ரெண்டு நாடுகளும் வந்து சரிசமா பார்க்கணுன்றத அந்த ஒப்பீடே தப்பு. நீங்க அதுக்கு கோவப்பட்டிருக்கணுமா இல்லையா? எஸ் சார், அதுக்கு ஒரு கோவப்படல. ரெண்டாவது, நம்ம என்னன்னா, இந்த அட்டாக் அப்படிங்கிறது வந்து நம்ம ரிவெஞ்சுக்காக தான் போறோம். நம்மளாம் வந்து வாண்டடா போல, ரிவெஞ்சுக்காக தீவிரவாத அட்டாக், பழிக்கு பழி தான், அதுக்கு பழி வாங்கும் நடவடிக்கை தான் அது போறோம். அப்படி போகும்போது அப்ப அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த ஆபரேஷன் செய்யும் பொழுது ஒரு மெசேஜ் சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடா இருக்கு, பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு புகலிடமா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆபரேஷன் மூலமே ஒரு மெசேஜ் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லியும் கூட ஒரு தீவிரவாத நாட்டையும் ஒரு தீவிரவாதமற்ற ஒரு நாட்டை எப்படி ஒரு தட்டில் வச்சு பார்க்க முடியும், ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து எப்படி வந்து இப்போ உலக நாடுகள் எல்லாமே இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க? இந்தியா வந்து இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் மீது காலங்காலமாக இருக்கிற பகையின் காலமாக போல ஒரு தீவிரவாதத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படின் போது இது வந்து ஆல்மோஸ்ட் தீவிரவாதம் அப்படி த்ரெட் அப்படிங்கிறது உலகத்துக்கே பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்தியா இந்த மாதிரி ஒரு தனி ஒரு கார்னர் பண்ணப்பட்டதா பார்க்குறாங்க? ரெண்டாவது, இந்தியாவுக்கு ஏன் பெரிய லெவலில் சப்போர்ட் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நம்ம இதில் பேச வேண்டியது இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சப்போர்ட் எது கிடைக்கிறது நீண்ட நாள் பிரச்சனை. இதனுடைய உள்ள நடக்கக்கூடிய அரசியல் பலருக்கும் தெரியும், சிலருக்கு தெரியாது. அதனால தான் பேசாமல் இருக்காங்க. இப்போ உக்ரைன் வாருக்கு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா வாருக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஒரு சில நாடுகள், உக்ரைனுக்கு ஆதரவாக சில நாடுகள் வந்து பிரிக்ஸ் நாடுகள் வந்து திறந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் நிற்போங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு ஆதரவான யாருமே பேசல. அதான் பெரிய நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. அப்போ இந்தியா தீவிரவாதத்துக்கு எதிராக தான் நிற்குது அப்படிங்கிறத உலகம் ஏற்க மறுக்குதா? இல்லை, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக நிற்கிறோம்ன்ற பல நாடுகள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த வாரை ஆதரிச்சு யாரும் பேசலையே. உச்சபட்சமாக உலகத்தின் பெரிய அண்ணா வந்து அவர்னா சொல்றாரு, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒண்ணுங்கிறாரு, ஒரே தட்டில் வச்சு பேசுகிறாரு. அதுவே நமக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கே. இந்தியாவும் பாகிஸ்தான் ஒன்றா, இங்கேருந்து பிரிஞ்சு போன ஒரு சின்ன நாடு, இல்லை எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய நாடு. அந்த ஒப்பீடு தப்பு. இதுக்காக சரியான ஒரு பதிலடியை கொடுக்கணும் இந்தியா. ஏன்னா பாகிஸ்தான்காரன் இலச்சவன்றதால அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காருலாம். ஒரு பெரிய அண்ணா வந்து டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு, போராடம் பூரா இந்தியாவை பேசிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன நீங்க இந்தியாவிலே வெளியுறவுத்துறையினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் வச்சு ஒரு சின்ன ஒரு அறிக்கையை கொடுத்துருங்க. அது எந்த அளவுக்கு போய் சேரும்? அது 8 மணிக்கு பேசினாரு, 8 மணிக்கு இதை பற்றி பேசிருக்கணுமா இல்லையா? அமெரிக்காவுடைய தலையீடு இதோடு நிறுத்திக்கிறணும், நாங்கள் இதை எச்சரிக்கிறோம், எங்களுடைய பிரச்சனை நீங்கள் பேசாதீங்க பேசுகிறாரா? இல்லை, இப்போ அதுதான் பேச வேண்டியதாக இருக்குது. ட்ரம்ப் ஏன் திரும்ப இதை ரிப்பீட்டடாக பேசிட்டே இருக்கான்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, அதுக்கு இந்தியா ஏன் இப்படி சைலண்டாக இருக்குது? இப்போ அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னுடைய ஸ்போக் பர்சன் பேசுறதுலாம் ஒரு சரியான நிகரான பேச்சு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏதோ குறைஞ்சபட்சம் செயலாக பார்க்குறோம். ஏன் மோடியோ அவர் தான் ட்ரம்ப்புக்கு நிகரான நபராக அவர் தான் பார்த்தாகணும். அவர் ஏன் அந்த பதிலை கொடுக்காம ஏன் அமைதியாக இருக்காது? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைப்பா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்த பிறகு உலக நாடுகளினுடைய ஒரு பெரிய அண்ணாவாக தான் இருக்குன்னு ஆசைப்படுறாரு. உலக நாட்டுக்கு பூரா அண்ணா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாள், நான் தான் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆள், ஊரில் பெரிய மனுஷன் இருப்பேன், அந்த மாதிரி நான் தான் பெரிய மனுஷன்றது மாதிரி அவர் கிளைம் பண்ணுறாரு. உக்ரைன் வர நான் வந்து ஒரே நிமிஷத்தில் ஃபோனை போட்டு நிப்பாட்டிடுவேன், ரஷ்யா ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணிடுவேன், இந்தியா பாகிஸ்தான் நிப்பாட்டிட்டேன், உலக நாடுகள் கூட என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறத கிளைம் பண்ணுறாரு. கனடா கொடுக்குற பணத்தை நிப்பாட்டிட்டார், கனடா வந்து என் நாட்டில் சேர்ந்துக்கின்றாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தலையிட்டு தன்னுடைய பெரியண்ணாவுடைய அந்த மனநிலையை தன்னை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணுறாரு ட்ரம்ப். ஆனால் இங்கே என்னென்னா அது கவுண்டர் கொடுக்கறதுக்கு இங்கே பயப்படுறாங்க. அதனால சிக்கலாக இருக்குது. இப்போ கவுண்டர் கொடுக்குறதுனா இப்போ பெரிய அளவில் நமக்கு வர்த்தக ரீதியான ஓப்பனாக உடச்சே சில விஷயங்கள் சொல்லணும்னா பல முதலாளிகள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வேறு ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா நம்ம முதலாளிகளுக்கு பாதிப்பாயிருக்குன்னு அமைதியாக இருக்கிறாங்க, வாயை பற்றிக்கிட்டு வேறு என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அந்த தனிப்பட்ட முதலாளிகள் சார்ந்த இன்ட்ரெஸ்ட்டா,
அல்லது வந்து அடிப்படையில் வந்து ஒரு பெரிய நாடாக இருக்குது, அதை எதிர்கொள்ள முடியல அப்படின்ற வேற ஒரு சிக்கலா? ஆனா அப்படி சொல்லியிருந்தா தான் பரவாயில்லையே. ட்ரம்ப் ஏதோ சொல்லி தான் மிரட்டுறாரு. வர்த்தக ரீதியாக அப்ப வர்த்தகம் தானே இங்க பிரச்சனையே. இந்த போருக்கு முக்கியமான காரணம் நிப்பாட்டினது காரணம் வர்த்தக ரீதியான பிரச்சனை தான். இப்போ அப்படின்னா வந்து இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை தாண்டி இந்தியாவுக்கு வர்த்தக இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தான் ரொம்ப உயர்வானதா? இப்போ இந்திய அரசுக்கு அதுதான் வந்து பெரிய எய்ம் பண்ணக்கூடிய டார்கெட் அதுதான் அப்படின்ற கேள்வி. இப்போ நீங்க ட்ரம்ப் சொன்ன அந்த வார்த்தை வந்து வர்த்தக ரீதியாக ஒப்பந்தத்தை நான் நிப்பாட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் 2 நாடும் நிப்பாட்டினாங்கன்னு கிளைம் பண்றாரு. அவர் பேசுறாரு. அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி தானே அர்த்தம். இப்போ இந்த ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து 2 நாட்டுக்கு நான் வந்து ராணுவத்தை அனுப்புவேன், 2 நாட்டையும் நான் வந்து மிரட்டுவேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி வேற மாதிரி சொல்லி இருந்தாருன்னா இதை வந்து நம்ம வந்து வாடா வந்து பாரா ஒத்தைன்னு இருக்கலாம். ஆனால் வர்த்தக ரீதியான வர்த்தகம் தானே போனால் போயிட்டு நாங்கள் பார்த்துக்கிற மாட்டோமா? உடனே நம்பி தான் நாங்கள் இருக்கோம். உலகத்தில் அமெரிக்கா மட்டும்தான் இருக்கா? உலக நாடுகள் பெரிய நாடுகள், உலக பெரிய நிலப்பரப்பு இருக்குது. நம்மளை பொருளை வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் நீ வர்த்தகத்தை நிப்பாட்டினா நீ வந்து சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஏன் கேட்கலன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள், இந்த இந்தியாவை வெளியிடக்கூடிய பெரும் முதலாளிகள், 3-4 முதலாளிகள் அங்கே அமெரிக்காவை சார்ந்து தான் இருப்பாங்க. அவர்களுக்கு பாதிப்பு வரும்ன்றதுக்காக தான் இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. வேற என்ன செய்ய முடியும்? இல்லை சார், இப்போ ரொம்ப பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஒரு சர்வாதிகார நாடு, மிகப்பெரிய வல்லமை, அமெரிக்க அதிபருங்கிறது உலக வல்லமை பெற்ற தலைவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே அவரை எதிர்த்து கவுண்டர் பண்ணக்கூடிய அரசியல் வந்து இந்தியாவில் வந்து நீண்ட காலமாக இல்லை. அது வந்து காங்கிரஸ் இருந்தாலும் சரி, வந்து பாஜக இருந்தாலும் சரி, இப்படி தான் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் வந்து ஒரு வலதுசாரிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இது ஈக்குவலான விஷயம் தான். யாராக இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் இருந்தால் கூட இந்த இடத்துல பெருசாக வந்து உடனே அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மைதான். காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வந்து அமெரிக்காவை பெரிதளவில் அவங்க எதிர்க்கிறதுக்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்கன்றது அவங்க. பொருளாதார ரீதியாக அவங்க வந்து ஒரு பெரிய வலுவான நாடாக இருக்குது, வல்லரசு நாடாக இருக்குது, பல விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்குது. ஆனால் சார், இப்போ வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து நிக்சனுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து காட்டமான மறுப்பு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்தே வந்து இது எங்கே சம்மந்தப்பட்ட விவகாரம், அது இதுக்காக நாங்கள் தனியாக வந்து ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கோம், சிம்லா ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து நாங்கள் மீற முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டமாக பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஏன் வந்து இந்தியாவோட அன்னைக்கு இந்திரா காந்தியிடம் ஒரு நேர்மை இருந்தது சார். எமர்ஜென்சி வந்த பிறகும் கூட எதிர்ப்புக்கு பணிந்து இந்திரா காந்தி எமர்ஜென்சி வாபஸ் சொன்னார். இப்போ இந்திரா காந்தியிடம் கொஞ்சம் ஜனநாயகம் இருந்தது, இப்போ இருக்குமான்றது சந்தேகம் தான். இந்திரா காந்தி அப்போ எப்படி 71 எப்படி போரை நடத்தினாங்கிறதுக்கு ஒரு நீண்ட வரலாறே இருக்குது. பாகிஸ்தானை எப்படி போரை நடத்தினாங்க, எப்படி கண்டி பண்ணாங்க, எவ்வளோ பேருக்கு பிணை கைதியாக பிடிச்சி வச்சுருந்தாங்க, எப்படி அந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நிறையா சோஷியல் மீடியாவை பற்றி எழுதிட்டு இருக்காங்க நிறைய ஆட்கள். இந்திரா காந்தி அந்த போரை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது ஒரு பெரிய வரலாற்று ரீதியான ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியல. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் வேற, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை வேற. இவர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணங்களால் தான் பண்ணுறாங்க. இப்போ இதான் உதாரணத்துக்கு பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. இதை சொல்லியே தான் இந்திய பெண்களுடைய குங்குமத்தை அளித்தவர்களுக்காக நாங்கள் செந்தூர்னு ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படி தேர்தலில் இவங்க ஒன்று போய் அதை நிப்பாட்டுவாங்க. இப்போ எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இந்தியா நாட்டின் மீது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, இந்திய ராணுவம் வெற்றிகரமாக ஒரு விஷயத்தை செஞ்சு அவங்கள பணியை வச்சிருக்கு, வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத எதற்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க? எல்லாமே உங்களுக்கு அரசியலா? இப்போ இந்திய ராணுவ வீரர்களுடைய இந்த விஷயத்தை நீங்கள் அரசியல் பயன்படுத்துவீங்களா? இது பேசவே கூடாது. ஆக்சுவலாக இந்த கிரெடிட் வந்து முழுக்க நம்மளுடைய ராணுவத்துக்கு தான் போய் சேரும். இந்திய ராணுவத்திற்கும் ஒட்டுமொத்த முப்படைகளுக்கும் தான் இதை சமர்ப்பிக்கணும். அவங்க தான் இதோடைய ஹீரோவே. நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுவீங்க? இப்போ அதை தான் பண்ணுறாங்க. இப்போ திரும்ப வந்து கார்கில் நடந்தப்போ அது மாதிரி தான் அவங்க கிளைம் பண்ணாங்க எலெக்ஷனுக்காக. இப்போ செந்தூர் வந்து எப்படி கிளைம் பண்ண போகிறாங்க? பீகார் எலெக்ஷனு 2026 ஒரு 3-5 மாநில தேர்தல் வருது. இதுக்கெல்லாம் வந்து செந்தூர் நாயகனே அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டினாலும் ஓட்டுவாங்க, சொல்ல முடியாது. இவங்க அதை தானே கிளைம் பண்ணுறாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களே, போர் நின்று ஒரு வாரம் கூட ஆகலை, 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடத்த போகிறோம், அந்த மக்களுக்கு இது பண்ண போகிறோங்கிற மாதிரி அரசியல் ரீதியாக இதை பார்க்கவே கூடாது. இந்திரா காந்தி அரசியல் ரீதியாக பார்த்தாங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல தெரிஞ்சு அரசியல் ரீதியாக இந்திரா காந்தி பார்க்கல. ஆனால் இவர்கள் எல்லாமே அரசியலாக பார்க்குறாங்களே. அரசியலாக பார்த்தாலும் இங்கே ஒரு பக்கம் பார்த்தாலும் அங்கே ஒரு ஆள் டெய்லி கமெண்ட் போட்டுருக்காரு, டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க பண்ணுறதுக்கு எல்லாமே கவுண்டர் கொடுக்குறாரு. அப்போ இவங்க கூட ஏதோ ஒரு முட்டல் மோதல் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ரெண்டாவது ஒப்பீடு, அமெரிக்கா பாகிஸ்தான் இந்தியா ஒப்பீடு எல்லாத்தையுமே இங்கே இவங்க பண்ணுற அத்தனை ராஜதந்திரங்களாம் உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து இந்தியா போடக்கூடிய அத்தனை விதமான அரசியல் ரீதியாக பண்ணக்கூடிய ராஜதந்திரங்களையும் அவங்க உடைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு கவுண்டர் கொடுக்கவும் முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதான் பெரிய வேதனையாக இருக்குது. சரி, ரைட் சார். இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்தை சொல்கிறாரு, அது சரியான்றதை நீங்கள் சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த அளவுக்கு ஏன் வந்து மோடிக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சு, இப்படி ஒரு விஷயத்தை ஏன் வந்து பாலிடிக்ஸாக அவர் பார்க்கணும் அப்படின்ற நெருக்கடி அவருக்கு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது வந்து வழக்கமாக ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு விதி வச்சுருப்பாங்க. 75 ஆண்டு காலத்தை வந்து நெருங்கும் பொழுது, அந்த வயசு நெருங்கும் பொழுது அவர் ஓய்வு பெறணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து அதை அப்ளை பண்ண போகும்போது அவரோட விஷயம் பாதிக்கப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது மூலமாக தன்னோட அந்த கரிஸ்மெட்டிக் லீடர் விஷயத்தை வந்து அவர் டெவலப் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதுக்காக
அரசியலுக்காக இதை பயன்படுத்துறாருன்னு ஒரு விஷயத்த சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை, அது இதோட பொருந்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, சுப்பிரமணிய சாமி சொன்னதுக்கு இதுவரைக்கும் பாஜகவை சேர்ந்த எந்த தலைவர்களும் பதில் பேசவே இல்லை. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் பேசக்கூடிய பலரும் கூட இதை பற்றி கேட்டுருங்க, அதை பற்றி பேசாதீங்கன்றாங்க. சுப்பிரமணிய சாமி போற ஒரு ஆள் கிடையாது. பாஜகவினுடைய மூத்த நிர்வாகி, இன்னைக்கும் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்காரு. பல இடங்களில் பல தீர்மானங்களை வந்து டிசைட் பண்ண இடத்துல இருக்கிறார். ஆர்எஸ்எஸ்னுடைய மெயினான ஒரு நபராக இருக்கார். இந்த போரை பற்றி பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறார். எப்படி மூணாவது நாடு தலையிடலாம், எப்படி அமெரிக்கா நிப்பாட்டலாங்கிற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. இதை பற்றி யாருமே பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் யாரை பற்றி இதை பற்றி பேசவே. அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவருடைய வாய்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வாய்ஸ். ஆர்எஸ்எஸ்ஸின் குரலாக தான் சுப்பிரமணிய சாமி பேசுகிறாரு. அப்போ சுப்பிரமணிய சாமிக்கு அவங்களால கவுண்டர் கொடுக்க முடியலையே. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது எது உண்மை எது பொய்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். சுப்பிரமணிய சாமிக்கு பேசுகிறாரு, சுப்பிரமணிய சாமி கவுண்டர் கொடுக்க முடியல அவங்களால. அப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிறதுல சில உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். மௌனம் சம்மதம், அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கணும் நம்ம. சுப்பிரமணிய சாமி இதுக்கு மட்டும் கிடையாது, வரிசையாக பல குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கார். மோடி மேலேயும் அமித்ஷா மேலேயும் பல குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கீங்க. அவர் மீது எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. ஏன் நீங்கள் வந்து அவருக்கு கவுண்டர் கொடுக்கல? இந்த விஷயத்துல ஏன் நீங்கள் கவுண்டர் கொடுக்கல? சரி, பிரைம் மினிஸ்டருக்கு ஹோம் மினிஸ்டர் கூட விட்டுருங்க. பாஜகவினுடைய தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? சுப்பிரமணிய சாமியை பேசாமல் இருங்க, இதெல்லாம் பேசக்கூடாது, நாட்டில் முக்கியமான விஷயம் பேசியிருக்கணும்னு ஏதாவது பேசுகிறாங்களா? எதுவும் பேசலையே. தொடர்ந்து அவரை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வச்சுருக்கீங்க. கட்சியில் முக்கியமான முடிவுகள் இருக்கிறப்ப அவரை பயன்படுத்துறீங்க. அவரும் தொடர்ந்து பேசுகிறாரு. அப்படிங்கும்போது இதை எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பாஜக நிர்வாகிகள் இதை பற்றி சுப்பிரமணிய சாமி பற்றி பேசியிருக்காங்கன்னா யாருமே இல்லை. மைக்கு போட்டாலே ஓடிடுறாங்க. சுப்பிரமணிய சாமி கேட்டாலே கையை தூக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டுக்கும் வர்றாரு, பல இடத்துங்களில் காரசாரமாக இன்டர்வியூ கொடுத்துட்டும் போகிறாரு. ஆனால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியலையே. அப்போ சுப்பிரமணிய சாமி பேசுறதில் ஒரு உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். பல விஷயங்களில் முரண்பாடுகள் இருந்தாலும் சில விஷயங்களில் உண்மை இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாரு, ஒரு 10 நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, மோடிக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட போகுது அப்படின்றத குறிப்பிடுறாரு. அவங்க குறிப்பிடாருன்னா அவருக்குள்ள இருக்க மேட்டர் தெரிஞ்சிருக்கும். ஓப்பனாகவே சொல்லணும்னா அந்த 75 வயசில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு மேலே ஆர்எஸ்எஸ்னுடைய இதுக்கு பிரகாரம் பைலா பிரகாரம் பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு பிரதமர் போகிறக்கப்ப அவர் அது ரிசைனிங் லெட்டர் வாங்கிட்டாங்க. செப்டம்பரோட அவர் பதவி முடியுது. செப்டம்பருக்கு பிறகு ஒரு புதிய பிரைம் மினிஸ்டர் கொண்டு வர போகிறாங்க. எப்பயுமே ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒற்றை தலைமை விரும்பாது. இவர் ரொம்ப நாள் நீண்ட நாளைக்கு ஒற்றை தலைமையாக இருந்துட்டாரு. அதனால அடுத்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வரதுக்கு ஆர்எஸ்எஸ் விரும்புது. அதுக்காக இப்போ இவர்கிட்ட ரிசைன் லெட்டர்லாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி பரவலாக போயிட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி சுப்பிரமணிய சாமி சொல்கிறார், பேசுகிறார். அப்படிங்கும் போது சுப்பிரமணிய சாமி முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நபராக தான் இருக்கிறார். அப்போ இதை வச்சு பார்க்குறப்ப செப்டம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் வருது, அதுக்குள்ளே நம்மளுடைய இமேஜ் ஏதாவது பேலன்ஸ் பண்ணிக்கிறோம்னு பார்த்தா இமேஜ் சரிஞ்சுக்கிட்டு தான் போகுது. போகிற ஜெயிச்சு தான் வெற்றி பெற்றோங்கிற அந்த கழிப்பில் இருக்கிறப்ப அங்கேருந்து நான் தான் நிப்பாட்டின ஒருத்தர் கிளைம் பண்ண வர்றாரு. அதுதான் வந்து இப்போ பெரிய விஷயமா இருக்குது. அவங்களுக்கு கவுண்டரும் கொடுக்க முடியல, பதிலும் சொல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இன்னைக்கு இருக்குது. அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.